to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். பஞ்சாபில் தனியார் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த தமிழக மாணவர்கள் சென்னை திரும்பியுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் பத்திரமாக மீட்கப்படுவார்கள், அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரதா நேற்று தமிழக அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எத்தனை மாணவர்கள் சென்னைக்கு திரும்பி இருக்காங்க? அவங்க ஏதேனும் தகவலை சொல்லியிருக்காங்களா? தற்போதைய நிலவரம் என்ன? பிரியதர்ஷினி ஆனந்தி, இந்த பரபரப்பான போர் சூழல் என்பது எல்லையில் தொடர்ந்து நிலவிக் கொண்டிருக்கூடிய வேளையில்தான் எல்லையோர மாநிலமான பஞ்சாபில் தனியார் பல்கலைக்கழகத்தில் தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் அங்கு தங்கி பயின்று வருகிறார்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் எல்லாம் பஞ்சாப் பகுதியில் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டு பல்வேறு தாக்குதல்களை தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி நடத்தி வரக்கூடிய வேளையில்தான் இந்த மாணவர்கள் பெரிய ஒரு அச்சத்தில் இருந்தார்கள். குறிப்பாக அவர்கள் தங்கியிருந்த அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் மின்விளக்குகள் எல்லாம் இரவு நேரத்தில் அணைக்கப்பட்டு அவர்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உணர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் இதுபோன்று காஷ்மீர், பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் தங்கி பயிலக்கூடிய மாணவர்களை மீட்டு கொண்டு வர தமிழ்நாடு அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இதற்கான அதிகாரிகளையும் இதற்கு அந்த பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் பஞ்சாபில் பயின்று வந்த 5 மாணவர்கள், அங்கு இருக்கக்கூடிய ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் தங்கி பயின்று வந்த மாணவர்கள் டெல்லிக்கு வந்து சேர்ந்து நேற்றைய தினம் டெல்லியில் தங்கியிருந்த அவர்கள் இன்று காலை விமானம் மூலியமாக சென்னைக்கு புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாணவர் அங்கிருந்து வந்திருக்காரு. நீங்க என்ன வருஷம் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க? எப்படி கோர்ஸ் பண்ணீங்க? இப்போ எப்படி இருக்காங்க சூழல்? முதல்ல நான் வந்து பிடெக் 3rd இயர் படிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நாங்கள் இருக்கும்போது வந்து அவ்வளோ சுச்சுவேஷன் எதுவும் அவ்வளோவா தெரில. அப்புறம் ஒரே ஒரு ட்ரோன் அட்டாக் மட்டும் நடந்துச்சு. ஸோ அது வந்து பஞ்சாப்குள்ளே நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் எல்லாமே அட்டாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காலேஜ்லேருந்து ஆரம்பத்தில் எதுவுமே சொல்லலை. அப்புறம் 8th மே வந்து இந்த மாதிரி பிளாக் அவுட் ஆச்சு. அந்த பிளாக் அவுட்ல இருந்து நாங்கள் எல்லாரும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஃபேமிலி ப்ரெஷர்னால நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் போக லைக் அங்கே சுச்சுவேஷன் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணனால காலேஜ்லேருந்து எவாக்குவேட் பண்ண சொல்லிட்டாங்க. நீங்க என்ன ஊர்ல இருந்து சென்று நீங்க படிச்சீங்க? தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் நீங்க? உங்க கூட இப்ப எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்லாம் வந்திருக்காங்க? முதல்ல நீங்க அங்க இருந்த சூழல்ல உங்களுக்கு உணவுலாம் கிடைச்சதா? எப்படி இருக்கு? லைக் நான் வந்து தேனி மாவட்டத்துலேருந்து இருக்கேன். சுற்றி நம்ம தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்துலேருந்து அங்கே இருக்காங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஃபுட் எல்லாமே ஓகே தான். லைக் சவுத் ஸ்டைலும் இருக்கும், நார்த் ஸ்டைலும் இருக்கும். நம்ம மிக்ஸ்டாகவும் எடுத்துக்கலாம். ஃபுட்டை பற்றி எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. லைக் இந்த சுச்சுவேஷன்னால லைக் கிளம்பணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவசரமாக கிளம்பி. யோகேஷ் குமார். ஆனந்தியன் பிரியதர்ஷினி, தற்போது மாணவர் கூறிய அந்த தகவலின்படி, அதாவது இந்த மாணவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக பஞ்சாப் பகுதியில் இருக்கிற ஜனதனிலிருந்து புறப்பட்டு அவர்கள் டெல்லிக்கு வந்தடைந்து விட்டார்கள். இதற்கு பிறகாக மேலும் சூழல் மோசமாகி இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக அங்கு மின்சாரங்கள் இரவு நேரத்தில் விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து செல்வதற்கு சற்று சிரமம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக மற்றொரு மாணவர் இருக்காரு. அங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்கு? தொடர்ந்து இன்னும் அங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க கிளம்பிட்டாங்க. மோஸ்டா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நேற்று முந்தானத்துல கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க புறப்படும் போது எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மோட் எல்லாம் கிடைச்சதா? உங்களுக்கு எந்த ட்ரெயின்ல வந்தீங்களா, பஸ்ல வந்தீங்களா? நாங்க பஸ் புக் பண்ணி தான் வந்தோம். டிரான்ஸ்போர்டேஷன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நாங்க வந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு டெல்லி ஒரு சில ரோட்ஸ் பிளாக் பண்ண மாதிரி கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் வந்த பசங்க குறிப்பா வந்து உங்களுக்கு எல்லைக்கும் நீங்க தங்கி இருந்த இல்ல நீங்க படிச்ச அந்த காலேஜுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்? ட்ரோன் தாக்குதல் நடந்ததா சொல்றாங்க. ட்ரோன் ஏதாவது உங்களுக்கு நியர்பைல ஏதாவது விழுந்ததா சொன்னாங்களா? என்ன ட்ரோன் நிறைய பக்கத்துல அட்டாக் நடந்து கவுண்டர் அட்டாக் நடந்தனாலதான் எங்க பக்கத்துல பிளாக் அவுட் போட்டாங்க எங்க யூனிவர்சிட்டியில. அதுக்கப்புறமேட்டு தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதாகி கிளம்ப ஆரம்பிச்சோம். தொடர்ந்து வந்து டெல்லிக்கு வந்து பஞ்சாப்ல இருந்து மாணவர்கள், நம்ம தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் அங்க இருந்து டெல்லிக்கு தமிழ்நாடுலத்துக்கு வந்து தங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்திருக்கா சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா? வீட்டுல இருந்து என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி போர் பதற்றமான ஒரு அசாதாரணமான சூழல் நிலவி கொண்டிருக்கிற வேளையில வீட்டுல இருந்து என்ன சொன்னாங்க? வீட்டுல இருந்து ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் தனியா கூட ஒரு டிராவல்ஸ் எல்லாம் புக் பண்ணி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, டெல்லி இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்டேட் ரீச் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ரெஸ்கியூ டீம் அப்படி இல்லைன்னா ஏர்போர்ட்ஸ் ஏதாவது ஓப்பன்ல இருந்துச்சுன்னா புக் பண்ணி கிளம்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் எங்க டெஸ்டினேஷன் டெல்லியா இருந்துச்சு. அப்புறம் டெல்லி வந்ததுக்கு அப்புறமேட்டு நாங்க ஃபிளைட் புக் பண்ணதுக்கு அப்புறம்
அக்கா இந்த மாதிரி ஒரு டீம் இருக்குன்னு சொல்லி எங்கள் காலேஜில் ஏற்கனவே ஒரு அக்கா ஒருத்தவங்க இது பண்ணியிருந்தாங்க. அவங்க மெசேஜ் மூலமாக நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக சார்ஜ் எடுத்துட்டு எங்கள் அக்காமடேஷன் எல்லாமே பார்த்துட்டாங்க. என் பேர் அஜய் வாசன். பிரியதர்ஷினி ஆனந்தி, தற்போது வந்திருக்கக்கூடிய 5 மாணவர்களும் இவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தற்போது கோவை மற்றும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த மாணவர்களை புகழேந்தி தலைமையிலான, அதாவது அயலக தமிழ்நாடு வாழ் நலத்துறை துறையின் கீழ் இருக்கக்கூடிய டெப்டி டைரக்டர் துணை இயக்குனர் புகழேந்தி தலைமையிலான அதிகாரிகள் அவர்களை இங்கு வரவேற்று அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்காக கார் வசதியும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் 1 மணி அளவில் மேலும் 7 மாணவர்கள் இதே அந்த பஞ்சாப் பகுதியில் தனியார் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் டெல்லிக்கு வருகை தந்து இன்று மதியம் சென்னைக்கு வர இருக்கிற விமானம் மூலியமாக அவர்களை வரவேற்பதற்காக அயலக நலத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள் நேரில் வந்து வரவேற்க இருக்கிறார். தொடர்ந்து இதுபோன்று காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் பகுதியில் சிக்கி இருக்கக்கூடிய தவித்து வரக்கூடிய மாணவர்கள் மீட்டு வரும் முயற்சியினை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. பிரியதர்ஷினி ஆனந்தி. நிச்சயமா பஞ்சாப்ல இருக்கிற தமிழக மாணவர்கள் மீட்டு வரப்பட்டிருக்காங்க. தற்போதைக்கு சென்னைக்கு 5 மாணவர்கள் அழைச்சிட்டு வரப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே அங்க நேற்று 41 தமிழக மாணவர்கள் இருக்கிறதாவும் அவங்களுக்கான உதவி எண்களும் மின்னஞ்சல் முகவரியும் கூட சொல்லப்பட்டிருந்தது. மேலும் இன்னைக்கு மதியத்துக்கு மேல 7 பேர் அழைச்சிட்டு வரப்படுறாங்க அப்படிங்கிற தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.